Chase the leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go through the wastelands, through the highways. இந்த வீடியோவில் நத்திங் ஃபோன் ஒன்னோட அன்பாக்சிங் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த நத்திங் ஃபோன் ஒன்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் 2023ல இந்த ஃபோனை வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இவ்வளோ நாள் வீடியோ போட முடியாமல் போனதுக்கான காரணம் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். வணக்கம், என் பேர் சாம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்மளோட சேனல் ஃபுல் டைம் டெக்கி தமிழ். ஃபோன் தான் மினிமல் தான், பேக்கேஜிங்கும் ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. ஐஃபோன் பேக்கேஜிங் மாதிரி டப்பாவை ஹார்ட்டி க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை. புதுசாக இருக்குது, ஆனால் இம்ப்ரெசிவாக இருக்கான்னா இல்லை. ஆக்சசரிஸ்னு பார்த்தா யூஎஸ்பி டைப் சி டு டைப் சி கேபிள், யூனிக்கான சிம் எஜெக்டர், குவிக் ஸ்டார்ட் கைட் அண்ட் சார்ஜர் இல்லை. மற்ற பிராண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுற மாதிரி ஒரு கேஸும் இல்லை. அவ்வளோதாங்க, நத்திங் மச், நத்திங். நத்திங் ஃபோன் ஒன் ரெண்டு கலரில் அவைலபிளாக இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட். என்கிட்ட பிளாக் ஒன்று இருக்குது. டிசைன் வைஸ் இந்த ஃபோனை கண்டிப்பாக ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனாக கன்சிடர் பண்ணவே முடியாது. ஃபீல்ஸ் லைட் இன் ஹேண்ட் அண்ட் எனக்கு இந்த பாக்ஸி டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. கிளியர்லி இது ஐஃபோன் டிசைனோட இன்ஸ்பிரேஷன் தான். பட் ஒரு மிட்ரேஞ்சில் தரமான ஒரு டிசைனை கொடுத்ததுக்கு கண்டிப்பாக நத்திங்கை அப்ரிஷியேட் பண்ணணும். நத்திங் ஃபோன் ஒன்றில் ஸ்னாப்ட்ராகன் 778G+ 6 nm ப்ராசஸர், Adreno 642L GPU நல்ல ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணுது. ஆப்ஸ் ஓப்பனிங்காக இருக்கட்டும், ஆப்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஸ்மூத்தாக தான் இருக்குது. எந்த ஸ்டட்டர்ஸ் அண்டு லேக்ஸ்லாம் இல்லை. லைட் வெயிட்டான கேம்ஸ் தான் நான் ட்ரை பண்ணேன், எல்லாமே நல்லபடியாக ரன் ஆச்சு. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ ஃபோன் யூஸ் பண்ணவே ரொம்ப ஸ்மூத்தாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. 6.5 inch OLED டிஸ்பிளே வித் கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+, 1200 nits peak brightness, 240 Hz touch sampling rate, 4500 mAh battery with 33 watt wired charging speed இருக்கு. in display fingerprint sensor, IP53 rating, 250 megapixel dual camera setup with optical image stabilization ஓட கொடுத்திருக்காங்க. நத்திங் ஃபோன் ஒன்ல எடுத்த photos and video samples நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஸ்பெக் வைஸ் நத்திங் ஃபோன் ஒன் பேசிக்காக எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாங்க. இதில் என்ன இம்ப்ரெஸ் பண்ண விஷயங்கள் அண்ட் என்னெல்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்ன்றதை பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். டிசைன் வைஸ் மிட்ரேஞ்ச் கேட்டகரியில் ப்ரீமியமான ஃபோன் வேணும்னா நத்திங் ஃபோன் ஒனுக்கு எந்த காம்படிஷனும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்ற எல்லா ஃபோன்ஸ்லேயுமே போரிங்கான அந்த சேம் டிசைன். அண்ட் இந்த ஃபோனில் கிளிப்ஸ்னு ரியரில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பெருசாக சொல்ல எதுவும் இல்லை, இது ஒரு பார்ட்டி ட்ரிக் தான். யூசேஜ்னு பார்த்தா எனக்கு ஃபோனில் சார்ஜ் பண்ணுறப்போ நோட்டிஃபை பண்ணுறதுக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப சாஃப்டாக ஃபில் லைட்டாக யூஸ் ஆகிருக்கு. மற்றபடி இட்ஸ் அ கூல் திங் டு ஹேவ், அவ்வளோதான். நெக்ஸ்ட், இந்த ஃபோனில் எந்த ப்ளோட்வேர்ஸும் இல்லை, ஜஸ்ட் அ க்ளீன் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்ததாக என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம்னா வயர்லெஸ் சார்ஜிங். என்னதான் 15 வாட்டில் சார்ஜிங் ஸ்பீட் இருந்தாலும் மிட்ரேஞ்ச் கேட்டகரியில் வயர்லெஸ் சார்ஜிங் ஆஃபர் பண்ணதுக்கு நத்திங்க்கு கண்டிப்பாக பாராட்டுக்களை தெரிவிச்சே ஆகணும். சரி, இந்த ஃபோனை பற்றி புகழ்ந்ததெல்லாம் போதும், இதில் என்னெல்லாம் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம்ன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக சொல்லணும்னா சாஃப்ட்வேரில் பக்ஸ் இருக்குது. அடிக்கடி ஆப்ஸ் ஃபோர்ஸ் க்ளோஸ் ஆகுது. அதுவும் Android 13 அப்டேட் தான் பக்கவான அப்டேட்னு ஆன்லைனில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்படி இருக்க அப்டேட்லேயே இம்புட்டு பக்ஸ்னா அப்போ இதுக்கு முன்னாடி நிலமை ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருந்திருக்கும். ஸோ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது, அதுவும் சாஃப்ட்வேர் தான், கஸ்டமைசேஷன்ஸில் இன்னும் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கலாம். சில சிம்பிள் ஃபீச்சர்ஸ் லைக் ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன்ஸ், ஐகான் ஷேப்ஸு, ஆப் நேம்ஸ்லாம் ஹைட் பண்ணுற மாதிரி. எனக்கு இந்த ஆப் நேம்ஸ் ஹைட் பண்ணுறது கொஞ்சம் கொடுத்துருந்தாலும் பெட்டராக இருந்திருக்கும். ஐகான் சைஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கலாம். எஸ், வேறு லான்ச்சஸ்லாம் ஏற்றி நம்ம கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணிக்கலாம். பட் இன்பில்ட்டாக இந்த சின்ன சின்ன கஸ்டமைசேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். க்ளீனான யூஐ தான், பட்
ரொம்ப க்ளீனாக இருக்கும்னு தோணுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஸ்பீக்கர்ஸ் லவுடாக இல்லை, இன்னும் பெட்டரான குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக ஆஃபர் பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போ முக்கியமான கேள்விக்கு வரலாம். இப்போ 2023ல் நத்திங் ஃபோன் வேணால் வாங்கலாமா வேணாமா? தாக்கு பிடிக்குமா பிடிக்காதா? எஸ், கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் தைரியமாக வாங்கலாம். 3 years ஆஃப் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 14 அண்ட் ஆண்ட்ராய்ட் 15 அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ தாராளமாக 2 yearsக்கு நியூ ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் நான் வாங்கினப்போ ஆஃபர் ப்ரைஸாக வந்து 27,000. பட் லான்ச் அப்போது இது 38Kல வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ குழப்பமே வேணாம், கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் பில்ட் குவாலிட்டியோட வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனும் மார்க்கெட்டில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் ஃபோன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எது பெட்டரான ஆப்ஷன்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நத்திங் ஃபோன் வந்து ஒரு ஈஸியாக எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனாக தான் இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி OnePlus ஃபோன்ஸை வந்து இதே மாதிரி ஒரு ஈஸியாக எல்லாருக்கும் என்ன ஃபோன் வாங்குறியா, OnePlusல இந்த ஃபோனை வாங்குன்னு சொல்லி ஈஸியாக நம்மளால் ரெக்கமெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் நத்திங் ஃபோன் வந்து இருக்குது. OnePlusோட ஃபவுண்டர் தான், கால்பே தான் நத்திங்கோட CEO. நத்திங் வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. நம்ம லேட்டஸ்ட்டாக அவர் போட்ட ட்வீட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் டிசைன் வைஸ் தான் வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப், ஒரு ப்ரீமியம் கிரேட்னு சொல்ல முடியும். மற்றபடி ஃபோன் ஆஃபர் பண்ணுற ப்ராசஸர்லாம் மிட் ரேஞ்ச் தான். அடுத்து நத்திங் ஃபோன் 2 ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரோட ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 சிப்போட வரப்போகுது. இந்த வருஷம் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோன் எப்படி இருக்குன்றதையும் நம்ம இனி வரும் நாட்களில் பார்க்கலாம். அண்ட் இதுதான் என்னோட நத்திங் ஃபோன் ஒன்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். ஃபுல் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நல்லா யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ போடுறேன். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்றதுக்கான ரீசனை கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ சொல்கிறேன், நான் ஃபுல் டைமாக விவசாயி ஆகிட்டேங்க. எஸ், குக்கும்பர் வெள்ளரிக்காய் விவசாயம் வந்து எங்கள் இடத்துல பண்ணிகிட்ருக்கோம். ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாம் செட் பண்ணி ஒரு ரொட்டீனாக கொண்டு வரதுக்கு 1 year மேலே ஆயிடுச்சு. அதான் வீடியோஸ் போட முடியல. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஃபார்மிங் பற்றின வீடியோஸ் இந்த சேனல்லே போடவா, அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு வழியாக வீடியோ எடுத்தாச்சு. வீடியோ லைக் பண்ணியாச்சா, சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியாச்சா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு.